சின்ன கோலமாக தானே போட்டேன். சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. நீ சொல்கிற சூப்பராக இருக்குன்னு. உண்மையை தான் நல்லா தான் இருக்குது. கட்டுத்தெரு வந்து பார்த்திங்கன்னா கதைன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டி முடிச்சுட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம். எப்போ இங்கே என்ன அம்மா கோலம் போட்டிருக்கு வெளில பார்த்தியாண்ணா? பார்த்தேண்ணா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ நல்லா இல்லையா கேட்குறேன். நல்லா தான்டா இருக்கு. சரி நீலாம் கல்யாணம் பண்ணி உன் பட்டாது இருந்தால் அது மாதிரி கோலம் போடுதான்னு பாரு. போடலாம் எழுந்திரிச்சு 6 மணிக்கு. 6 மணிக்கே எழுந்திரிச்சிக்கும். நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் 6 மணிக்கு எழுந்திரிங்க. அது ஏந்திப்போ தான் மணி 9 கூட எழுந்திரிங்க. அதெல்லாம் எனக்கு கண்ட்ரோல் கிடையாது. கோலம் போட போறியாம்மா? கோலம் போட போகிறேன். எத்தனை புள்ளி? 5 புள்ளியில் சின்னதாக போடலான்னு இருக்கேன். போடு பார்ப்பேன். அஞ்சு 4 3 இடுபுள்ளி. ரொம்ப சின்ன கோலம்மா. ரொம்ப சின்ன கோலம். பெருசாக விட வேண்டியதானே? நேரம் ஆயிடுச்சு போ. நேரம் ஆயிடுச்சா? அம்மாவோட கோல டப்பா இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் இதில் தான் வச்சுருக்காங்க. இந்த ஆப்பிள்லாம் வச்சு கொடுப்பாங்களா அதில். பிங்க்லேயே 2 இருக்குது, க்ரீனு. இது வந்து பார்த்திங்கன்னா மணல், நல்லா சளிச்ச மணல். அவ்வளோதானே முடிஞ்சுது அது. அப்படியே அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காரு. உள்ளே வராரான்னு பார்ப்போம். கையில் விளக்கமத்தோட வர. என்ன விளக்கமத்தோட வரவையா? அம்மா கோலம் போடுற வீடியோ எடுத்துட்டாங்க. அங்கெல்லாம் நான் சாமி எழுதுவேன். கரெக்டாக அந்த வெள்ளை இதுலேயே விட்ற வெளியில் வராமல் போட்டிருக்கோம்ல நம்ம கோலம். அது உள்ளுக்கே போட வேண்டியதா. அதெல்லாம் கரெக்டாக போடுறியா? அதுக்குள்ளேயே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி, ஸ்கெட்ச் அடிக்கிற மாதிரி. வீடியோக்குன்னு இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னைக்காவது அம்மா கோலம் போடுறாங்கன்னா வெளில வந்து உட்காந்துட்டு
அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருப்போம். எப்படி தான் போட்டு முடிக்குதுன்ட்டு. நெய் கோலம் வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. ஃபைனலாக எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். கோலம் அவ்வளோதானே? அவ்வளோ சின்ன கோலமாக தானே போட்டேன். சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. நீ சொல்கிற சூப்பராக இருக்குன்னு. உண்மையை தான் நல்லா தான் இருக்குது. காட்டுறோம் ஃபைனலாக வந்து பாருங்கள் அம்மாவோட கோலம். அப்படியே ஃபோட்டோவே எடுக்கலாம் போல. ஃபோட்டோ மாரி டக்குன்னு இருக்குது. சூப்பராக நல்லா இருக்கும்மா. சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. அண்ணா நீ போடுறியா? ரெண்டாவது வாசப்படிக்கும் கோலம் போடுவாங்க டெய்லியும். நேற்று போட்டதே ஒழுங்காக போகல. என்னம்மா சாணி தெளித்து போட்டும் போகல. இப்போதான் புள்ளி வச்சேன். 4 புள்ளி கோலமா 5? 5. டக்கு டக்குன்னு கை அப்படியே வரையுது. சின்னதாக போடுங்க. சின்னதா மக்களே இவ்வளோதான். சுத்தி கோலம் மாரின்னு சொல்லிட்டு சின்னதாக போட்டு சிக்கு கோலமா நல்லா தான் இருக்குது. கோலம் போட்டாச்சு. காலையிலே கோலம் போட்டாச்சு. போய் டீ போடணும். டீ நேரம் ஆச்சு டீ போடணும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. அடுத்ததாக ஒருத்தரை சந்திக்க போகிறோம். நான் சாணி அள்ளிட்டு இருக்கேன் வந்து காட்டு அப்படின்னாருல, அப்பா அவர்கிட்ட போகிறேன். என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கட்டித்தேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டாமல் ரொம்ப இதாக இருக்குது. இனிமேல் இதை அப்பா வந்து கூட்டுவாங்க. நானும் கூட்டலான்னு இருக்கேன் சேர்ந்து. இதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணலாம் மக்களே. நான் படத்தாக்கு பதிலாக இரும்பு எப்போ மாட்டினுச்சு? நேத்தியா? நேற்று பெருமா வீட்டில் இருந்தேன், அதனால் தெரில. மக்களே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுதுன்னு முன்னாடி படத்தா போட்டிருந்தோம். இப்போ 2 நாளாக மழை பெஞ்சுது. படத்தாவை எடுத்துவிட்டு சீட்டி போட்டாங்க ஒரு ஐடியா. கட்டுத்தெரு வந்து பார்த்திங்கன்னா கதைன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டி முடிச்சுட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம்.
கூட்டி முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கட்டுத்தரு ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டோம். குட்டியை பாருங்கள், ஓட்டுது ஒரே ஓட்டம். நம்ம குட்டியை கயிறு போட்டு கட்டியாச்சு. வைக்கல்லாம் ஏறி மூத்தனம் போகுதுன்ட்டு. ஹாய் சொல்லு, வணக்கம் சொல்லு. கலர் ஹாய் வணக்கம். சின்ன குட்டி போட்டுது. இப்போ நல்லா போட்ட அன்னைக்கு தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இப்போ கொட்டாயே ரன்னிங். சாணி அள்ளிட்டு வீட்டுக்கு போகிறோம். வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தொலை. ஆமாம், எப்போதும் வண்டியில் வருவோம், அன்றைக்கி நடந்து வந்துட்டான். அவ்வளோ தூரம் போடா டீ குடிக்கணும். மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி. என்னப்பா? என்ன செய்தி? சின்ன பையன் வீடெலாம் கட்ட போகிறான். செங்கல்லாம் வந்து இறங்கியிருக்கு. அடுத்து ஜல்லியெல்லாம் வந்து இறங்குன்னு சொல்லு. எப்படா சொல்கிறது? அந்தாண்ட வீடு கட்டுறாங்க, இடம் பத்தலைன்னா கல்லை வேணாவது அழிக்கிறான். உடனே நீ வீடு கட்டணும்னு சொல்கிறதா? சொல்ல அவன் நம்மால் தான் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஒன்றும் சொல்ல மாட்டான். எங்கள் கல்லை எடுத்தால் மண்டே பொழுதுட்டுருவோம். அப்படியே ஒன்றும் சொல்ல மாட்டான். நீ சொல்லுப்பா. சின்ன பையன் கடன் வாங்கி வீடு கட்டுறது நான் கட்டுறேன்னு சொல்கிறேன். சும்மா சொல்லு. சும்மா சொல்லலாம் முடியாது. அவன் தெரிஞ்சுன்னா போன வைக்க மாட்டான். வீடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெத்திவிக்கு குட்டி பையன் ஊருக்கு போய்த்தான், வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க லீவுக்கு. 18க்கு வந்தவங்க. ஸோ வீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறிச்சோடி இருக்குது, ஒரு களை கட்டலை. என்னப்பா நெத்திவிக்கு இல்லாததும் எப்படி இருக்கும் உனக்கு? வீட்டில் யாரும் ஆள் இல்லாமல் இருக்குது. ம். தானா எத்தனை சவுண்டு, அங்கே வர்றது இங்கே வர்றது, இங்கே போகாதரா அங்கே வராதரான்ட்டு சத்தமாக கிடக்கும். வண்டியில் வந்தோம்னா கதவை தந்துடுவாப்புல. கேட்டு திறக்கிற ஆள் போயிட்டா. இப்போ அதனால் வண்டியை வெளியே நிப்பாட்டிவிட்டு அப்புறம் வந்து திறந்துட்டு வர முடியாது. வீடியோ காலில் பேசணும். என்ன ஆகணும்? போதான்னுட்டு நடக்கணும் வீடியோ காலில். இங்கே பேசிட்டு அங்கே போய் பேசலாம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக உலை வச்சுட்டாங்க. என்ன சோறுமா இன்னைக்கு குழம்பு? சாம்பார், முருங்கைக்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது. ம், போட்டு வைக்க வேண்டியதான் இன்றைக்கி சாப்பாடு. சரி. எப்போ இங்கே இரு. என்ன அம்மா கோலம் போட்டிருக்கு, வெளில பார்த்தியாண்ணா? பார்த்தேண்ணா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் நல்லா இல்லையா? கேட்குறேன். நல்லா தான்டா இருக்கு. சரி. நீலாம் கல்யாணம் பண்ணி உன் பட்டாச்சு இருந்தால் அது மாதிரி கோலம் போடுதான்னு பாரு. போடும் எல்லாம் எழுந்திரிச்சு 6 மணிக்கு. 6 மணிக்கே எழுந்திரிச்சிக்கும். நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் 6 மணிக்கு எழுந்திரிங்க. அது ஏஞ்சிப்போ தான் மணி 9 கூட எழுந்திரிங்க. அதெல்லாம் எனக்கு கண்ட்ரோல் கிடையாது. மக்களே அவ்வளோதான் மக்களே, காலையில் வேலை. அம்மா கோலம் போட்டாங்க, அப்பா சாணின்னு அள்ளிவிட்டு டீ குடிச்சிட்டு அடுத்த வேலை. இன்னைக்கு உனக்கு என்ன ப்ரோக்ராம்ப்பா? ஒன்றும் ப்ரோக்ராம் இல்லை. சரி, இன்னும் படுத்து தூங்குறது தான் ஒரு ப்ரோக்ராம். அடுத்து நேற்றணும் முன்னாடி போய் எஸ்எம் வந்து அவரை பார்த்துட்டு வரணும். சரிங்க மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.